ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது யூட்ரைன் ஹெல்த் அண்ட் பீரியட் ப்ராப்ளம்ஸ், பிசிஓடி, இது மாதிரி நிறையவே ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆசனா. இது சான்ஸ்கிரிட்ல மாண்டூகாசனான்னு சொல்லுவோம். மாண்டூகானா ஃப்ராக், ஓகேங்களா? ஸோ ஃப்ராக் உட்கார்ற மாதிரி நாமளும் உட்கார போகிறோம். I'll show it to you now. சரிங்களா? ஸோ இந்த போஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டியில் எதனா வலி இருந்தா, எதனா இன்ஜுரி இருந்தால் ஃபர்ஸ்ட் கிட்ட 2 பில்லோ வைக்கணும். இல்லைனா முட்டியில் நிறையவே ப்ரெஷர் வரும். ஓகேங்களா? ஸோ முட்டியில் ப்ராப்ளம் இருந்தால் இது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கீப் த பில்லோஸ், தென் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணணும்னா, உங்கள் மேட்டோட லாங் சைடுக்கு வாங்க. இது மாதிரி நார்மலாக மேட்டோட ஷார்ட் சைடில் தான் உட்காந்துட்டுப்போம். மேட்டோட லாங் சைடில் வாங்க. உங்கள் 2 காலும் எவ்வளோ வைடாக இருக்க முடியுமோ எடுத்துன்னு வாங்க. சரிங்களா? ஸோ முட்டி சைடில் போகிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு ஐஸ் கியூப் அதெல்லாம் ஐஸில் உட்காந்துட்டா அப்படியே முட்டி விரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ 2 முட்டியும் எவ்வளோ வைடாக இருக்க முடியுமோ எடுத்துன்னு போங்க. உங்கள் கால் சைடில் முட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்து வந்துட்டு 2 காலும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு பார்க்குற மாதிரி எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் 2 எல்போ கீழே எடுத்துன்னு வந்துட்டு ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ஃபோர்ஹெட் தரை பார்க்குற மாதிரி இந்த போஸ் தான் மாண்டூகாசனா, இல்லைனா ஃப்ராக் போஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ் 5 பிரெத்துக்கு எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்லோவாக போஸில் உட்காந்து 5 பிரெத்ஸ் எடுத்துக்கோங்க. அஞ்சு பிரெத் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்கள் 2 கையும் தரையில் எடுத்துன்னு வாங்க. ஷோல்டர்ஸை பின்னாடி எடுத்து உங்கள் 2 காலும் கிட்ட எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணு. அப்படியே போஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். ஸோ மாண்டூகாசனா ரொம்ப நல்லது. உங்கள் அடாக்டர் மசில்ஸ், இந்த இன்னர் தாய் மசில்ஸ், இந்த இன்னர் தாய் மசில்ஸ் தான் உள்ளே போய் நம்ம ஓவரிஸ், நம்ம யூட்ரஸ் இதெல்லாம் டச் பண்ணும். ஸோ இந்த இன்னர் தாய்ஸை ரிலாக்ஸ், அதுவும் நல்லா ரிலாக்ஸ் ஆகி அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் வந்து இந்த பிளட் ஃப்ளோ எல்லாமே நல்லாவே நடக்கும். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் பீரியட் நாளில் வேண்டாம். யூ கேன் ட்ரை இட் பிஃபோர் இட் செல்ஃப். பீரியட் நாளில் உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பிஃபோரே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஆஃப்டரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ ப்ராக்டிஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.